தற்போது பரமத்தி வேலூர் பகுதிக்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் அணிதிரண்டு கழகத்தினுடைய 3 வர்ண பலூன்களை தாங்கி பிடித்தும் கழக கொடியினை உயர்த்தி பிடித்தியும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு விஜய் சூரிய பாலாஜி மற்றும் நாமக்கல் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு பழனிசாமி மற்றும் சேந்தமங்கலம் தனி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஜெகநாதன் அவர்களை ஆதரித்து கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது பரமத்தி வேலூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் அணிதிரண்டு வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான அம்மாவின் உடன் பிறப்புகளான உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாக்காளர் பெருமக்கள் மற்றும் பரமத்தி வேலூர் வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இது சில கட்சிகளுக்கான 4 முனை 5 முனை போட்டி அப்படி எல்லாம் பேசுவாங்க பத்திரிகை எல்லாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான தேர்தல் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட போன 5 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்த தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனோட நிக்கிறோம் எல்லாருமே. உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுவும் 2 லட்சம் கடனோட தான் பிறக்குது. இந்த ஆட்சி வேணுமா அப்படிங்கறதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இந்த தேர்தல். அதுவும் மக்களுக்கான தேர்தல். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க வீட்டுல இருந்து உங்ககிட்டயே பணத்தை வரியா வாங்கி, மின்சாரத்துக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி, கடைசியில என்ன ஆகுது? அதை வச்சுதான் இங்க செலவே நடக்குது. அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கறதே அப்படிதான் போகுது. மக்கள்கிட்ட இருந்து வாங்கிதான் சம்பளமே போயிட்டு இருக்கு. இங்க எல்லாம் கொஞ்சம் தொழில்கள்ல எல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மின்சாரம் தயாரிக்கிற நம்மளுடைய சொந்த இடத்துல அரசாங்கத்துல தயாரிக்கிறதெல்லாம் எல்லாம் ரிப்பேர் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மந்திரி அதுக்குன்னு இருக்காருல்ல, தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும். அவரு என்ன பண்றாரு? மின்சாரத்தை வெளியிலேந்து தனியார்கிட்ட வாங்குறாரு. அப்ப எவ்வளவுக்கு வாங்குறாங்க? ஒரு யூனிட் 15 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 25 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி வாங்கி அந்த மின்சாரத்தை தான் தமிழ்நாட்டுக்கு இப்ப வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா இருந்தப்ப என்ன பண்ணோம், நம்மளுக்கு தேவையானது போக மீதிய கர்நாடகாவுக்கு எல்லாம் வித்தோம். ஒரு நாளைக்கு 90 கோடிக்கு கூட வித்திருக்கோம்.
மின்சாரத்தை. ஆனா திமுக ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா விலைக்கு வாங்குறாங்க. இருக்கிற கம்பெனி எல்லாம் நம்ம சொந்த தயாரிப்பையே நிறுத்தி போட்டு வச்சிருக்காங்க. இதுலதான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது கிடைக்கும். அதுக்காக அப்படி வாங்கிட்டு உங்களுக்கு யூனிட்டுக்கு காசையும் அதிகப்படுத்தி உங்கள்கிட்ட வசூல் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசூல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்கள் அவங்க உபயோகிக்கிற கரண்ட் மின்சாரம் எவ்வளவுன்னா 500 யூனிட் மாசத்துக்கு. அதுக்கு 800 ரூபாய் கூட வாங்குறாங்க அவங்கள்ட்ட. இப்படி அந்த 2 கோடி யூனிட்ட கணக்கு பாத்தீங்கன்னா மொத்தத்துல வருடத்திற்கு 20,000 கோடிய மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க இந்த அரசாங்கம். இதுதான் உண்மை. இப்படி வாங்குறது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் பதவி மூப்பு அடிப்படையில வேலையை முடிச்சிட்டு போறாங்கன்னா புதுசா நீங்க லைன்மேன் எல்லாம் போடணும். கிட்டத்தட்ட 65,000 பேர் இன்ன வரைக்கும் போடாம இருக்கு. அதனால நிறைய மின் கம்பிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் தொங்கி நிக்குது. இதனால என்ன இழப்பு ஏற்படும்னா மின்சாரம் போகும்போது நிறைய இழப்புகள் வரும். அந்த வேஸ்ட் வீணா போகுது பாருங்க, கரண்ட் யாருமே உபயோகிக்காம. அது மட்டுமே வருஷத்துக்கு 17,000 கோடி அப்படி போயிட்டு இருக்கு. வீணா போகுது, யாருக்கும் உபயோகம் இல்லை. அப்படி ஒரு வீணா போகுது. அது ஒரு 17,000 கோடி. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிர்வாக திறமை இல்லாததுனால பணம் வீணா விரயமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, சம்பளம் கொடுக்க முடியல, கடனை வாங்கு, மக்கள்கிட்ட வரி பணத்தை ஏத்து, வீட்டு வரியை ஏத்து அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிறு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் சார்ஜ்னு ஒண்ணு வாங்குறாங்க. அதுவே ஒரு கடை வாடகை மாதிரி ஆகும். இப்ப சிறு தொழில் செய்யறவங்க 4 மாத தொழில் செய்யறவங்களும் இருக்காங்க. இப்ப நூல்லாம் இருக்குன்னா வாங்கினாங்கன்னா வருஷத்துக்கு 4 மாசம் 5 மாசம் தான் வேலை. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு வாடகை மாதிரி கட்டணும், லைட் பில்லோட சேர்த்து. பில்லு இல்லாம பூட்டி வச்சிருந்தீங்களாலும் நீங்க கையோட்டு பணத்தை கட்டணும். அதுவே உங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது. ஆனா வெளில என்ன சொல்றாங்க, நாங்க 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஒரு 50 கூட முடிக்கல. அதுதான் உண்மை. அதையும் சரியா செய்யல, முழுசா செய்யல. அப்படி அப்படியே லைட்டா செஞ்சு விட்டுட்டாங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நான் பாத்துக்கிட்டு வர்றேன், தொகுதியெல்லாம் பாத்துக்கிட்டு வர்றேன். அங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப அரவக்குறிச்சி முடிச்சிட்டு வர்றேன், அரவக்குறிச்சியில சொல்றாங்க கிட்டத்தட்ட 7 வாக்குறுதி இவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 7ல 1 கூட அந்த தொகுதிக்கு பண்ணல. அதே மாதிரி இந்த தொகுதிக்கும் இருக்கு, எல்லா தொகுதிக்கும் இருக்கு. அப்புறம் எப்படி நான் 505 முடிச்சிட்டேன்னு எப்படி சொல்றது? அது தவறு. சரி, அவங்க அப்படி இருக்காங்க திமுக. நம்ம திமுக எதிர்கட்சி, நமக்கு தலைவரே தூக்கி வெளில போட்டவங்க. அதனால அந்த கட்சி தான் நமக்கு எதிர்கட்சி. இன்னொன்னு இருக்குல்ல, நானே முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு போன ஒரு கட்சி, என்னைய தூக்கி காகித மாதிரி சுத்தி வெளில போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க நாங்க திமுகவுக்கு மிஞ்சினவங்க நாங்கன்னு அவங்க காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், அது மட்டும் இல்லாம 10,000 ரொக்கம் கொடுப்போம். ஏன்னா திமுக டோக்கன் கொடுப்பேன்னு சொன்னதுனால, அதனால 2 பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்றாங்க. நீ போய் 10 சொன்னீங்கன்னா நான் 15 சொல்லுவேன், நீ 15 சொல்லிட்டியா நான் 20 சொல்லுவேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா மக்களை யாரும் யாருமே பாக்குறது ரெடியா இல்லை.
உங்களுக்கு ஒரு நிதி ஆதாரத்தை பத்தி சொல்லணும். என்னன்னா, வருஷத்துக்கு நமக்கு பிக்சடா செலவுன்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்துக்கு. அது அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம். இவங்க 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு வட்டி மட்டும் 7,000 கோடி, மாசத்துக்கு 7,000 கோடி. அப்புறம் அந்த சம்பளம் அரசாங்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுல பென்ஷனுக்காக ஒரு தொகை நம்ம கொடுக்கணும், அரசாங்கம் கட்டணும். இது 3 மட்டுமே சேர்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1,84,000 கோடி. இந்த பணம் எங்க இருந்து வரணும்? நம்ம அரசாங்கத்துல வருமானம் ஏதாவது பண்ணணும். எதுலாவது பண்றோமா? இல்ல, அது எல்லாம் வீட்டுகளுக்கு போயிடுது. புரியுது இல்ல யாரு வீட்டுக்கெல்லாம் போகுதுன்னு? அதான். அதனால என்ன ஆகுது, கல்லு ஜல்லி மண்ணு எதையுமே விடுறது இல்ல, எல்லாத்தையும் வண்டி வண்டி வண்டியா ஏத்தி போயிட்டு இருக்கு வெளியில. பத்தாத்துக்கு டாஸ்மாக் வேற ரொம்ப கொடுக்குது அவங்களுக்கு. எல்லாமே பிளாக்ல போட்டு வித்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பணமும் வேற ரூட்ல வேற இடத்துக்கு போயிடுது. அதனால கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு அந்த வருவாய் எல்லாம் போய் சேர மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் தானே கஷ்டப்பட போகுது. நமக்கு 5 வருஷம் ஆட்சி கொடுத்துருக்காங்க, நம்ம கடனா வாங்கி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த 12 லட்சம் கோடியில இருக்கு. இப்ப இவங்க உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வரும், வீட்டுக்கு வரி எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அதிகப்படுத்துவாங்க நிச்சயமா. ஏன்னா உங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் மற்ற செலவை பார்க்கணும். இந்த 7,000 கோடி வட்டி இருக்குல்ல மாசத்துக்கு, அது இன்னும் ஏறும். இன்னும் இவங்க கணக்கு இல்ல, இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்குவாங்க. சரி, அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன? உங்க வீட்டுல பிள்ளைங்க படிச்சிருக்கோம், அதுக்கு வேலை கிடையாது. சரி, உங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கு, கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் வழியே காட்டல அவங்க, எல்லாமே பொய். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல். அதனால மக்கள் வந்து சொல்லுவாங்க, இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு, வருவாங்க, மெதுவா வருவாங்க. உங்களுக்கு இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை வாங்கிங்கம்மா, எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்கம்மா அப்படிம்பாங்க. அன்னைக்கு மட்டும்தான் நீங்க அவங்கள பார்க்கலாம் கண்ணால. அதுக்கப்புறம் நம்ம கேட்ட கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஜெயிச்சிட்டோம், எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்துட வேண்டியதான், மந்திரி வீட்டுல போய் உட்கார்ந்துட வேண்டியதான், ஒரு பைய எடுத்துக்கிட்டு போயிடுவோம் வசூலுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, இது மக்கள் கையில தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்தாலும், நான் என்ன சொல்லுவேன், மனசை தொட்டு சொல்றேன்னா, என்ன கொடுத்தாலும், துரோகி கொடுத்தாலும் சரி, எதிரி கொடுத்தாலும் சரி, வாங்கிக்கிங்க. நீங்க எதுக்காக சொல்றேன்னா, அது உங்கள்ட்ட இருந்து எடுக்கிற பணம் தான், அத வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனா வாக்க மட்டும் கரெக்டா பார்த்து தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டுருங்க. அப்புறம் நம்ம பாத்துக்குவோம், என்னன்னு நம்ம பாத்துக்குவோம். இப்ப தேர்தல் அறிக்கை அங்க வரும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல தங்கி இருக்க ஹோட்டல்ல அங்கேயே பிரஸ கூப்பிட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு கொடுத்துடலான்னு. நான் அதுக்கு ஒத்துக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம செய்யறது மக்களுக்கு, நம்ம கூட்டத்துக்கு போறோம்ல அங்கே இறங்கி மக்கள்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அரவக்குறிச்சி வந்த உடனே அங்கேயே கீழே வேனுக்கு கீழே முன்னாடி போய் அவங்கள கூப்பிட்டு அங்கே திறந்து அங்கேயே கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த 60 தான் நான் சொல்லியிருக்கேன், அவங்கெல்லாம் 525 பொய் ஓவரா இருக்குது. அதை பார்த்தோன்னா நமக்கு மயக்கமே வந்துடும். அதனால என்ன பண்ண, ஜனங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
நான் வந்த வழியெல்லாம் நான் பேசிக்கிட்டு வர்றதுல தண்ணி பிரச்சனை பிரதானமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. பெண்கள் என்ன சொல்றாங்க, 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்கங்க. அது 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு 4 நாள் 3 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க, கொடுக்கறது இல்லைன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் அறிக்கையில எல்லாமே வருது. என்னன்னா கிராமப்புற பெண்களுக்கு என்ன செய்யணும், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாடு வளர்ப்பு, இதை அவங்கள விட்டு செய்ய சொன்னோம்னா அவங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவாங்க. அதை உடனடியா நான் செய்யணும் அப்படின்னு அந்த இதை சொன்னோம். அப்புறம் பெண் பிள்ளைகள் நிறைய படிச்சுட்டு வீட்டுல இருக்கு, வேலை கிடைக்கல. அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு 5 லட்சம் பிள்ளைகளுக்கு நம்ம திறன் பயிற்சி, அந்த வேலை வாய்ப்புகளுக்கு அவங்களே ஒரு சொந்தமா தொழில் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குடிநீர் தண்ணி பிரச்சனை, அதை தீக்கிறதுக்கு உண்டான வழிகள் நிறைய தூர் வாரப்படலையாம், எங்கேயுமே தூர் வரலங்கிறாங்க. அதனால அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணி நம்ம செய்யறதுல ஒரு புதுமையா இதுவரைக்கும் யாரும் செய்யல. அந்த யோசனை இருக்கு. அது நம்ம செய்யும் போது அந்த பணம் கான்ட்ராக்டுக்கு போவாது, அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு தான் கொடுப்போம். அது மாதிரி செய்யும் போது அந்த இடத்துல ஒழுங்கா தூரும் வாரப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஊர் ஜனங்க கேட்குவாங்க, நீ தானப்பா அதை செஞ்ச, நீ எப்படி சரியா செய்யல, கடமடைக்கு தண்ணி போலையே அப்படின்னு கேட்பாங்க. அதனால நல்லபடியா செய்யணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சாகணும், செஞ்சாதான் அது உருப்படியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மருத்துவமனையில டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, அத சரி பண்ணி ஆகணும். போர்க்கால அடிப்படையில டாக்டர் நர்ஸ் இதெல்லாம் நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போட்டே ஆகணும். அத நம்ம போடணும். இப்ப இது மாதிரி எல்லாம் அரசாங்க வேலைக்கு நம்ம போடுறோம். அரசாங்க வேலையில கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரு ரிட்டையர்ட் ஆகி போயிருக்காங்க. அந்த பணிக்கு ஆளே போடல. இப்ப நம்ம ஒரு முதல் கட்டமா ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம்னா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு வருமானம் வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்ப வேற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் புடிச்சு நிறுத்தி அரசாங்கத்துக்கு வர வச்சோம்னா அந்த 2 லட்சம் குடும்பத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியும் நம்மளால. அந்த மாதிரி திட்டமிடலாம் பண்ணி தான் இந்த அறிக்கைய நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்க நிக்கிறோமோ அங்க எல்லாம் நான் சொல்லிட்டு வர்றது, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க, ஆனா வாக்க மட்டும் கரெக்டா தென்னந்தோப்பு சின்னத்துக்கு போடுங்க, மற்ற கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றேன். இப்ப பரமத்தி வேலூர்ல பாத்தீங்கன்னா வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைத்து தர கோரிக்கை. இது ஒரு முக்கியமான விஷயம்தான், இது செய்யலாம், தப்பு இல்ல. பிளிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரணும்னு சொல்றாங்க. அதே போல ஜேடார்பாளையம் தடுப்பணை அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே 40 கிலோமீட்டர் அளவுக்கு ராஜவாய்க்கால் அமைத்தவர் அல்லால இளைய நாயக்கர். இவரது சிலை தற்பொழுது மூடி கிடக்கும் நிலையில் அதனை பொதுமக்கள் தினசரி பார்வைக்கு அனுமதிக்க கோரிக்கை. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அந்த காலத்துல ஒரு 40 கிலோமீட்டருக்கு அவர் ஒரு வாய்க்கால் அமைச்சு கொடுத்திருக்காருன்னா அவருக்காக பண்ணியிருப்பாரு, பொதுமக்களுக்கு அது உபயோகப்படணும்னு. அந்த மாதிரி உள்ளவங்களுடைய சிலைய திறந்து வைக்கிறது தான் மரியாதை. அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நம்மளும் ஒரு சிறு உதவியை யாருக்கும் செய்யணும்னு தோணும். இதுக்குதான் தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் நம்ம
வச்சு பாராட்டுறதுக்கு காரணம் அதான். அதை செய்யணும். ஜேடர்பாளையத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் மற்றும் பரமத்தி வேலூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலை, தொட்டியம் செல்லும் சாலையை விரிவுபடுத்த கோரிக்கை. ஜேடர்பாளையத்தின் கரையில் வசிக்கும் மீனவ குடும்பங்கள் வீடுகள் இல்லாமல் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இலவச வீடு கட்டித்தர கோரிக்கை. பரமத்தி வேலூர் அனிச்சம்பாளையம் காட்டின் குறுக்கே தடுப்பணை கடந்து 3 ஆண்டுகளாக கட்டி வருகின்றனர். அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. அதான் மெதுவா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ஊருக்கு உள்ளது. அதெல்லாம் நம்ம வந்தா செய்வோம். அதே போல நாமக்கல்ல முட்டை குளிர்சாதன கிடங்கு அமைக்க பல ஆண்டுகளாக கோரிக்கை. போன தேர்தல் அறிக்கையில திமுக 219வது தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கு. இதை நம்ம செஞ்சு கொடுப்போம். அதே போல சேந்தமங்கலம் கொல்லிமலையில் உற்பத்தியாகும் விவசாய பொருட்களுக்கு சேமிப்பு கிடங்கு அமைத்து கொடுக்க கோரிக்கை. சேந்தமங்கலம் காவல் நிலையத்தில் போதிய காவலர்கள் இல்லை. இதேதான் கதை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த கதை இருக்கு. இதை நம்ம சரி செய்யணும். அதே போல பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் கொல்லிமலைக்கு அதிகமாக வருவதால் போதிய அடிப்படை வசதி மற்றும் தங்கும் விடுதிகள் அமைக்க கோரிக்கை. நாமக்கல்லில் இருந்து கொல்லிமலைக்கு அதிக பேருந்து வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை. சேந்தமங்கலம் பகுதியில் அதிகமாக கள்ள லாட்டரி விற்பனை செயல்பட்டு வருவதால் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இப்ப நான் ஒன்னேன்னு சொல்றேன். இந்த லாட்டரிய பத்தி சொல்லணும். அம்மா இருந்தப்ப லாட்டரிய ஏன் நிறுத்தணும்? வேற ஒண்ணும் இல்ல. இத பத்தி நாங்க விசாரிச்சோம். விசாரிச்சதுல பெரிய அளவுல கொள்ள போயிட்டு இருக்கு. ஜனங்க புரியாம சைக்கிள் ரிக்ஷாக்காரவங்களும் ஆட்டோக்காரவங்களும் இந்த மாதிரி அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறவங்களும் லாட்டரி சீட்டை போய் வாங்கிடுறாங்க. இதுல ஏதாவது நமக்கு பணம் வரும் அப்படின்னு நிறைய பம்பர் சீட்டு. ஒரு சீட்டு 30 ரூபா. அதை வாங்கினா 50 கோடி கிடைக்கும், 30 கோடி கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இதப்ப 3 நிமிஷம் 10 மணி ஆக போகுது, சீக்கிரம் முடிக்கணும். இது மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அம்மாட்ட நல்ல போலீஸ் ஆபீசர்கள்லாம் வேலை பார்த்தாங்க, உண்மையா இருந்தாங்க. அவங்கள விட்டு அம்மா இது என்னது, இது இங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசும் ஒரு இதை நடத்திட்டு இருந்தது. அப்ப அது ஒண்ணுமே இல்ல, சும்மா பேருக்கு. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இதை உடனடியா நம்ம நிறுத்திடுவோம். இந்த ஜனங்க போய் இதுல போய் காசை போடுது, ஒரு சாமான் செட்டு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்சாப்புல பண்ணிட்டு இருக்காங்க, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம். அம்மா என்ன பண்ணாங்க, அதிகாரிகள்ட்ட எல்லாம் முக்கியமா பேசியிருக்காங்க. அதிகாரிகள் சில பேரு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமாமா இது சரியா இல்லை அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றாங்க, அண்ணா ஆரம்பிச்சதாச்சே தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டு, அதை போய் நிறுத்தினா நமக்கு கெட்ட பேர் வராதான்னாங்க. ஒரு பேரும் வராது. அதுல ஒன்னும் அரசாங்கத்துக்கும் 1 ரூபா லாபம் இல்ல. அரசாங்கம் 12 லட்சம் ரூபா ஆபீசருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆபீஸ் எங்க? கோயம்புத்தூர்ல. அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தமிழ்நாடு அரசு ஆபீஸும் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இது அம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அம்மா டக்குன்னு சட்டசபையில போய் குண்டை தூக்கி போட்டு இது எல்லாம் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டோம். நிறுத்துறதுக்கு அப்புறம் பாருங்க, 10 நாளைக்குள்ள அப்ப சின்ன பெட்டி கடைகள் கிட்டத்தட்ட 2,40,000 கடைகள். இது ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வச்சு விக்கிறவங்க. அது நல்ல வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம்
அதை இழுத்து மூடணும். ஆனா இப்ப என்ன துரதிருஷ்டவசம், எதிரிகள்கிட்டயும் அந்த குரூப் இருக்குது, துரோகிகள்கிட்டயும் போய் சீட்டே வாங்கிட்டு நிக்குது லால்குடியில. ஒருத்தங்க புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம நிறுத்துறோம் மக்களுக்காக. மக்கள் நல்லா இருந்தாங்க, திருப்பி நம்ம வந்தாதான் இதெல்லாம் ஒடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? மக்கள் சம்பாரிச்சாங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு புள்ள குட்டிகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும். அதை நாங்க திரும்ப செய்ய வைப்போம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு, பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் விஜய் சூரிய பாலாஜி அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நாமக்கல் தொகுதி வேட்பாளர் பழனிசாமி அவர்களுக்கு நாமக்கல் சட்டமன்ற மக்கள் அவருக்கு பழனிசாமிக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சேந்தமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஜெகநாதன் அவர்களுக்கு சேந்தமங்கலம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.